சிஎஸ்கே அவங்க ஹோம் கிரவுண்ட்லேயே கம்பேக் கொடுக்க போறாங்க. ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு அபி ஐபிஎல் ஜோன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, போன மேட்ச் மிஸ் ஆயிடுச்சு, பட் இந்த தடவை மிஸ்ஸே ஆகாது. அதே மாதிரி தான் சொல்ல தோணுது. ஏன்னா சிஎஸ்கே டீம் அப்படி ஒரு பிளான போட்டு வச்சிருக்காங்க. அது என்ன, அது எல்லாத்தையும் இந்த வீடியோ மொத்தமா பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிட்டு பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல இந்த பஞ்சாப் vs சிஎஸ்கே அதோட லைவ் வர போறோம். சோ மறக்காம சப்போர்ட் கொடுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்டார்டிங்கா பாத்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ரொம்ப 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 இதுவா தான் தோத்தாங்கன்னு சொல்லணும். ஏன்னா பாத்தீங்கன்னா ஸ்கோரே கம்மியா தான் அடிச்சிருந்தாங்க. இந்த ஸ்கோரை பீட் பண்றதுக்கு அவங்களோட 4 பேட்ஸ்மேனே போதுங்கிற அளவுக்கு இருந்தது. இப்ப நம்ம போன வாட்டி என்ன மிஸ்டேக் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆயுஷ் மாத்ரே வந்து நம்ம 3ல வந்தது மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஆயுஷ் மாத்ரே வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 3ல ஆடுறாரு போல. சோ அந்த ஒரு இதால கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல ஆயுஷ் மாத்ரே வந்து சும்மா லைட்டா பண்ணது பட்டு போயிருச்சு, பட் அவுட் ஆயிட்டாங்க. அண்ட் பிச்சும் கொஞ்சம் சரியில்லை. அது மட்டும் இல்லாமல் மழையும் பெஞ்சிருக்கு. இதனால நம்ம சிஎஸ்கே வந்து போன மேட்ச் ரொம்ப இதா தோத்துட்டாங்கன்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாம உள்ள டெவால் பிரேவிஸ் இல்ல, நம்ம தலை இல்ல, 2 பேர் இல்ல. அது ரொம்ப 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 இதுவாயிருச்சு. பட் இந்த மேட்ச் இப்ப சிஎஸ்கே வெர்சஸ் பஞ்சாப் மேட்ச்ல 2 பேர் உள்ள இறங்க போறாங்க. அது யாருன்னு கேட்டீங்கன்னா, அதை அந்த வீடியோ லாஸ்ட்ல சொல்றேன். அதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா இப்ப லைன் அப்பே வேற மாரி மாத்தி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம போன மேட்ச் எதுக்கு உருவல் பட்டேல் வரல, ரொம்ப ரொம்ப டிசப்பாயிண்டா இருந்துச்சு அந்த இது. ஏன்னா உருவல் பட்டேல் வந்து எப்படிப்பட்ட பேட்ஸ்மேன் உங்களுக்கே தெரியும். போன வருஷம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பாக்ட கிரியேட் பண்ணாங்க. ஒரு 3 பேர் வந்து போன வருஷம் இம்பாக்ட் கிரியேட் பண்ணாங்கன்னு தான் சொல்லணும் சிஎஸ்கே டீம்ல. அது யாருன்னு கேட்டீங்கன்னா, ஆயுஷ் மாத்தேர், உருவல் பட்டேல், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டெவால் பிரேவிஸ் 6 மேட்ச் தான் விளையாண்டாரு. ஃபுல் சிஎஸ்கே ஃபேன் இழுத்துட்டாரு. சோ இவங்க 3 பேர் செம்ம இம்பாக்ட கிரியேட் பண்ணாங்க போன சீசன். ஏன்னா நம்ம சிஎஸ்கே டீமே முடிய போகுதுன்னு சொல்ற அளவுக்கு சொல்லும் போது இவங்க 3 பேர் உள்ள வந்து செம்மையா நம்ம டீமை வேற மாதிரி கொண்டு போனாங்க. பட் இருந்தாலும் நம்ம 10th பிளேஸ்ல முடிச்சோம். இப்பயும் நம்ம ஸ்கோர் போல 10th பிளேஸ்ல தான் இருக்கும். ஆனா இதுக்கு மேல தான் நம்ம கம்பேக்கே கொடுக்க போறோம். ஏன்னா கம்பேக் கொடுக்க இதான் கரெக்டான டைம். கீழ இருந்து மேல வந்து விட்ட இடத்துல இருந்து மறுபடியும் மேல வரண்டான்னு சொல்ற அளவுக்கு தான் பண்ண போறோம்னு சொல்லணும். அந்த அளவுக்கு இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து சிஎஸ்கே வந்து ஃபுல்லா கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி இப்போ வந்து கொண்டு போறாங்க. சேஞ்சஸ்னா செம்மையா சேஞ்சஸ் பண்ணிடுறாங்க சொல்லணும். பட் இந்த பேட்டிங் இந்த பிளேயிங் லெவல்ல பாத்தீங்கன்னா நமக்கே ஷாக்கிங்கா தான் இருக்கும். அந்த அளவுக்கு கொண்டு போறாங்க. அண்ட் ஆர்டர்ஸ்னா வேற லெவல்ல கொண்டு போறாங்க. இப்ப ஸ்டார்டிங்கே பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு பேர் யார் இந்த சிஎஸ்கே vs பஞ்சாப் மேட்ச்ல வரான்னு கேட்டீங்கன்னா, நம்ம தலையும் வராது, நம்ம டெவால் பிரேவிஸ் வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா ரீசெண்டா வந்து 2 பேருமே நெட்ல பிராக்டிஸ் பண்ணிருக்காங்க. அதுவும் இல்லாம டெவால் பிரேவிஸ் 6 அடிச்சிருக்காங்க. வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. சோ டெவால் பிரேவிஸ் வர 100% வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் நம்ம தலை வந்து நம்ம ஆர்சிபி கூட விளையாடுவாரு. இல்லாட்டி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹோம் கிரவுண்ட்னு சொல்லிட்டு இங்கேயும் வந்தாலும் வருவாரு. பாப்போம், வந்தா நல்லா இருக்கும். பட் 2 பேரும் இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த இன்ஜுரி சரியா இருக்கு போல. கொஞ்சம் மொத்தமா சரியாச்சு போல. ஏன்னா நெட்ல அடிக்கிறத பார்த்தா தலையும் அங்கிட்டு 6 அடிக்கிறாரு, டெவால் பிரேவிஸ் 6 அடிக்கிறாரு. மொத்தமா நம்ம டீம் இப்போ மாத்தி மருந்து எல்லாத்தையும் வரப்போகுது. ஃபர்ஸ்ட் மேட்ச் தான் விட்டோம், இந்த மேட்ச் விடவே மாட்டோம். அந்த அளவுக்கு தான் சொல்ல தோணுது. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம ஒரு பிளேயிங் லெவல் வந்து இந்த நம்ம ஏப்ரல் 3 பார்க்க போறோம் தான் சொல்லணும். ஏன்னா இந்த சீசன் ஸ்டார்டிங்ல இருந்து வரப்போ ஃபர்ஸ்ட் அந்த டீமும் பாத்தீங்கன்னா 200+ செகண்ட் அந்த டீம் 200+, தேர்ட் அந்த நம்ம டீம் தான் கொஞ்சம் வந்து நம்ம அடிக்கலன்னு சொல்லணும். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த டிசி வெர்சஸ் எல்எஸ்ஜி இவங்களும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சுமாரா தான் ஃபுல் பண்ணாங்க. அப்புறம் ஜிடி வெர்சஸ் பஞ்சாபும் 200 தொடல. சோ இவங்க இதுல வந்து ரொம்ப லோவஸ்டா நம்ம ரன் வச்சது வந்து நம்ம தான் சிஎஸ்கே டீம் தான் அடிச்சிருக்கு. பட் இந்த வாட்டி அடிக்கிற அடியில ஒவ்வொன்றும் இடிமேற் இருக்கணும், அந்த அளவுக்கு சொல்லிட்டு இப்ப இறங்க போறாங்க. இந்த பிளேயிங் லெவல் ஆர்டர் என்னன்னு நீங்க கேட்டீங்கன்னா, எப்பயும் நோ சேஞ்சஸ். டாப் 3 வந்து நோ சேஞ்சஸ். அது யாருன்னு கேட்டீங்கன்னா, சஞ்சு சாம்சன், ருட்டு, ஆயுஷ் மாத்தேர் 3 பேர் அப்படியே இருக்க போறாங்க. அண்ட் அடுத்த வரதான் இப்ப ட்விஸ்ட் பண்ணிருக்காங்க. இதான் பாத்தீங்கன்னா உருவல் பட்டேல் உள்ள இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம உருவல் பட்டேலுக்கு அப்புறம் டெவால் பிரேவிஸ் ஒரு நியூஸ் வந்திருக்கு. டெவால் பிரேவிஸ் அப்புறம் பாத்தீங்கன்னா கார்த்திக் சர்மா உள்ள வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கார்த்திக் சர்மா வந்து நம்ம வந்து 14 கோடி கொடுத்து வாங்கியிருந்தோம். சோ அதனால கார்த்திக் சர்மா அங்க வர வாய்ப்பு இல்ல, கன்ஃபார்மே பண்ணிடலாம். ராஜ்சர்மாக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம தலை இருக்கலாம், இல்லாட்டி தலை இல்லைன்னா நம்ம டூபே வந்து இருக்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஆர்டர் வந்து சேஞ்ச் பண்ணி இம்பாக்ட் பிளேயர் உள்ள கொண்டு வரலாம். இதுமே நிறைய நடக்கலாம். பொறுத்து இருந்து பாப்போம் எப்படி இந்த ஆர்டர் மட்டும் இருந்துச்சுன்னா வேற லெவல்ல கொண்டு போகலாம் தான் சொல்லணும். அண்ட் பாத்தீங்கன்னா இவங்க நான் சொல்ற பேர் மட்டும் இப்ப உள்ள இருந்தாங்கன்னா நம்ம வந்து 200+, 250+ அடிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. யாருன்னு கேட்டீங்கன்னா, சஞ்சு சாம்சன், ருட்டு, அப்புறம் வந்து ஆயுஷ் மாத்தேர், உருவல் பட்டேல், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம டெவால் பிரேவிஸ், அப்புறம் கார்த்திக் சர்மா, டூபே இவங்க இருந்தாலே
வச்சு செஞ்சிடலாங்க. அப்புறம் நம்ம தலை வந்து பாத்தீங்கன்னா எப்பயும் நம்ம 18th ஓவர் அப்புறம் 16th மேலதான் வருவாரு. போன சீசன்னா ரொம்ப சீக்கிரமா இறக்கி விட்டோம் தலைய. ஏன்னா அவ்வளவுக்கு நம்ம எப்படி விளாண்டோம்னு சொல்லி தெரியும். எனக்கு ஃபர்ஸ்ட் மேட்சை பார்த்தவங்களுக்குனா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். என்னடா 2025 மறுபடியும் ரீக்ரியேட் பண்றீங்களான்னு சொல்லிட்டு நிறைய நியூஸ், நிறைய மீம்ஸ், நிறைய வீடியோஸ்லாம் வந்துச்சு. பட் இந்த மேட்ச் அதோட பெட்டரா இருக்கும் நம்பலாம். அது மட்டும் எல்லாமே வேற எவ்வளவு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சிஎஸ்கே டீம் ஃபர்ஸ்ட் மேட்சோட இந்த மேட்ச் டபுளா பண்ணுன்னு சொல்லிட்டு நிறைய நியூஸ் வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம டெவால் பிரவிஸ் உள்ள கன்ஃபார்ம் இருக்காரு, அந்த அளவுக்கு தான் சொல்ல தோணுது. ஏன்னா பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ உங்களுக்கு நீங்களே பார்த்திருப்பீங்க, இன்ஸ்டாகிராம்ல பார்த்திருப்பீங்க, ட்விட்டர்ல பார்த்திருப்பீங்க. அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் டெவால் பிரவிஸ் வந்து லோ லுக் ஷாட் அடிக்கிறாரு, 6 அடிக்கிறாரு. சோ டெவால் பிரவிஸ் இருக்கலாம். எனக்கு ஒரு ஆசை என்ன, டெவால் பிரவிஸ்ல பேட்டிங் தான் பண்ண முடியும், ஃபீல்டிங் பண்ண முடியாது. இம்பாக்ட் பிளேயர் டெவால் பிரவிஸ்ல பேட்டிங் பண்ண விடுங்க, அது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா நமக்கு ஸ்கோர் தேவை. ஏன்னா நம்மளுக்கே தெரியும் பவுலர்ஸ் நம்மள்ட்ட அவ்வளோக்கா இல்ல. எல்லாத்துக்குமே தெரியும் பவுலர்ஸ் நம்மளுக்கு அவ்வளோக்கா இல்ல. நூர் அகமத் அப்புறம் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஸ்கோர் தான் முக்கியம். ஸ்கோர் அடிச்சாதான் நம்ம அவங்களுக்கு தப்பிக்கவும் முடியும், காப்பாற்றவும் முடியும் நம்ம டீமை. ஸோ ஸ்கோர் அடிச்சு நம்ம காப்பாத்தியே ஆகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாம இந்த மேட்ச்ல நம்ம சிஎஸ்கே டீம் என்ன பண்ணுவாங்க கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இதோட நம்ம வீடியோ முடிஞ்சு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிட்டு பாருங்க. எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.